உண்மையான பொய். திருமுருக கிருபானந்த வாரியார். சாது ஒருவர் ஒரு ஊருக்கு சென்றார். அங்கு இந்த ஊரில் பொய் பேசாதவர் யாராவது உண்டா என்று கேட்டபோது சுப்பிரமணிய முதலியார் என்பவரது வீட்டை காட்டினார்கள். அதோ அந்த மாடி வீடுதான். நல்லவர், சாது, பக்தர், கோடீஸ்வரன், 4 பிள்ளைகள். அவர் வீட்டுக்கு யோகி சென்றதும் சுப்பிரமணியன் உடனே எழுந்தார். ஓடி வந்து ஞானியின் முன் விழுந்து வணங்கினார். அவரை ஆசனத்தில் அமர்த்தினார். ஐயா, இங்கு உணவு அருந்த வேண்டும் என வேண்டினர். அவருடைய அன்பு, பணிவு, அடக்கம் முதலிய நற்குணங்களைக் கண்டதும் யோகிக்கு பிடித்துவிட்டது. ஆனால் அவர் உண்மையானவரா என்பதை சோதித்துவிட்டு அப்புறம் உணவு அருந்தலாம் என்று எண்ணினார். பேச்சு கொடுத்தார். உங்களிடம் எவ்வளவு செல்வம்? குழந்தைகள் எத்தனை பேர்? ஒரே புதல்வன்தான். உமக்கு வயது என்ன? சுவாமி, எனக்கு வயது 3.5. சாது கோபத்தோடு இவரை போய் பொய் பேசாதவர் என்கிறார்களே என்று நினைத்தார். எதற்கு ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு புழுகிறீர்கள்? இங்கு நான் புசித்தால் அது என் தவத்தை அழித்து என் குணத்தை மாற்றிவிடும். நான் பொய் சொல்கிறவர்கள் வீட்டில் புசிப்பதில்லை என்று சாது எழுந்தார். சாமியார் காலில் விழுந்து தாம் பொய் பேசவில்லை, சத்தியம் சொல்கின்றேன், சற்று நிதானமாக ஆராய்ந்து பார்த்து உண்மையை உணர வேண்டும் என்று சொல்லி தனது வரவு செலவு கணக்கு புத்தகத்தை எடுத்துக் காட்டினார். அதில் இருப்புத் தொகை 5 கோடி ரூபாய் என்று இருந்தது. முதலியார், உங்கள் கணக்கு புத்தகமே உமது சொந்த சொத்து 5 கோடி ரூபாய் என்று காட்டும்போது எப்படி நீங்கள் என்னிடம் 22 லட்சம் ரூபாய் என்று பொய் சொல்கிறீர்கள் என்றார். சுவாமி, 5 கோடி ரூபாய் பெட்டியில் உள்ளது என்றாலும் பெட்டியில் உள்ள பணம் எனதாகுமா? இதோ பாருங்கள், நான் செய்த தர்ம கணக்கில் இதுவரை 23 லட்சம் ரூபாய்தான் செலவழித்துள்ளது. தர்மம் புரிந்த பணம்தானே என்னுடையது. இப்போதே இறந்தால் பெட்டியில் உள்ள இந்த கோடி ரூபாய் என்னுடன் வராதே. தர்மம் ஒன்றுதானோ, அது 22 லட்சம் ரூபாய்தானே. அதுதான் என் சொத்து என்று சொன்னேன். சாது ஆஹா என்று சந்தோஷமாக தலையாட்டினார். உங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கும்போது ஏன் 1 என்று சொன்னீர்? சுவாமி, எனக்கு பிறந்தது 4. பிள்ளைகளில் உண்மையில் எனக்கு பிறந்தது ஒருவன் மட்டும்தான். முதலியார், என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? சுவாமி, இதோ விளக்குகிறேன். முதலில் நடேசா என கூப்பிட்டார். நான் சீட்டு விளையாடுகிறேன், கொஞ்ச நேரம் கழித்து வருகிறேன் என்று பதில் வந்தது. மகனை வடிவேலா முதலியார் குரல் கொடுத்ததும், ஏன் இப்படி கத்துற என்று ஒரு குரல் பதிலாக வந்தது. மகனை சிவராஜா என்று ஒரு குரல் கொடுத்தார் முதலியார். உன்னோடு பேச என்னால் ஆகாது என்று கோபமாக கத்தினான். அவன் கத்துவது காதில் விழுந்தது. அப்பா குமரேசா என்று ஒரு முறை முதலியார் கூப்பிட்ட கணமே ஒரு பையன் ஓடி வந்தான். அப்பாவையும் எதிரே இருந்த சாதுவையும் தொழுது வணங்கினான். முதலியார் சாதுவிடம், சுவாமி, அந்த 3 என் புதல்வர்களா? என் கருத்துக்கு முரணானவர்கள் என் பிள்ளைகளா? போன பிறவில் நான் செய்த பாவங்களின் உருவங்கள். இவன் ஒருவன்தான் என் பிள்ளை என்று கருதுவதா எனக்கு ஒரு பிள்ளை என்றேன். முதலியார் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன் உன் வயது விஷயத்தில் நம்பும்படியாக சொல்லவில்லை? சுவாமி, எனக்கு ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம்தான் வழிபாடு செய்கின்றேன். இறைவனை பற்றி நினைக்காத பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள்தானே. இறைவனை பூசிக்கும் நேரம்தான் எனக்கு சொந்தம். அடியேனுக்கு இந்த உடம்பு பிறந்து 60 ஆண்டுகள் ஆயிற்று. 5 வயதிலிருந்து பூசிக்கின்றேன். நாள் ஒன்றுக்கு 1.5 மணி நேரம் பூசை செய்கின்றேன். அந்த வகையாக பார்த்தால் அடியேன் பிறந்து 60 ஆண்டுகள் ஆனாலும் எனக்கு சொந்தமான வயது 3.5 வருஷம்தானே. ஐயா. முதலியார், நீங்கள் சொன்னது அப்பட்டமான உண்மை. தர்மம் செய்த பணம்தான் ஒருவனுக்கு சொந்தம். தாய் தந்தை கருத்தை பேச்சை கேட்கின்றவர்களை மகன் மகள். இறைவனுக்கு பூசை செய்த நேரமே ஒருவனது சொந்த ஆயுள். உங்கள் வீட்டில் உணவு உண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.